நற்செய்தி பணியாற்ற தங்களையே இறைபணிக்காய் அர்ப்பணித்திருக்கின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், புறவரத்தார், கன்னியர்கள் அனைவரும் புனித அந்தோனியாரின் பாதையில் தங்கள் இறைபணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கான அருளையும் ஆசிரியையும் நிறைவாய் பொழிந்திருள வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நீர் படைத்த படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தும் எம் நாட்டு தலைவர்கள் அடிமட்டத்தில் வாழும் தொழிலாளர்கள் மேல் அக்கறை கொண்டவர்களாய் நல்ல பல திட்டங்களை வகுத்து நாட்டை அன்பும் அமைதியும் நிறைந்த பாதையில் ஒற்றுமையுடன் வழிநடத்தி செல்வதற்கான நிறையருள் பொழிந்திட வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், நோய் நொடிகள் இவற்றால் வருந்தும் மக்கள் அனைவரும் இவற்றிலிருந்து விடுபட்டு நிறைவான மகிழ்வான வாழ்வை பெற்று மகிழ்வதற்கான அருளை ஒழித்தருள வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தெய்வமே இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் அனைவரும் உடன்பிறப்புகள் போல அனைவரிடமும் அன்பு காட்டி தவறுகள் ஏற்பட்டாலும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்கள் உடைமைகளில் தேவைப்படுவோருக்கு பகிர்ந்து கொடுக்கவும் பிறரை மதித்து வாழவும் வேண்டிய மனநிலை தந்திட வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பலவிதமான தேவைகளோடும் வேதனைகளோடும் உம் திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற மக்கள் அனைவரையும் உம் அருளாலும் ஆசிராலும் தங்கள் தேவைகள் நிறைவேற்றி உடலுள்ள நலம் பெற்று மகிழ்வதற்கான அருள்வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உண்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம். இன்னும் சிறப்பாக இந்த திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்கின்றவர்களில் யார் யாருக்கெல்லாம் இறைவனுடைய சிறப்பு அருள் உதவி தேவையோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நம்பிக்கையுடனும் நம் பாதுகாவலின் பரிந்துரையால் அதை பெற முடியும் என்ற உறுதியான விசுவாசத்துடனும் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த திருத்தலத்தின் பாதுகாவலனாகிய புனித அந்தோனியாருடைய விழாவை நிறைவேற்றி இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நாங்கள் அனைவரும் உம் திருமகனியை உணவாக பெறவும் அவர் எங்களுடனிருந்து எங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவு செய்வதற்கான வாய்ப்பையும் வரத்தையும் பெறுகின்றோம். அந்த நம்பிக்கையில் உம்மிடம் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு அளித்துள்ளோம். உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் கேட்ட வரங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியான நம்பிக்கை படைத்தவர்களாகவும் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கையை கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து முன்பகுதியில் வந்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த திருவிழாக்களை நம் தந்தையாம் இறைவனையிட்டு இன்று நாம் அவரிடம் இறந்து மன்றாடிய வரங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்ற நம்பிக்கையுள்ளவர்களாக இத்திருப்பதியை நம் தந்தையாம் இறைவனை ஏற்றுக்கொள்ள நம்பிக்கையுடன் வேண்டுவோம். பேரிடக்கமுள்ள தந்தையே, எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாருடைய திருவிழாவிலே நாங்கள் மனமகிழ்ந்து அளிக்குமே காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. இப்புனிதரின் போதனைப்படி நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு அளித்து அதன்படி வாழ்ந்து உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களே ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருப்பேர் திருச்சபை புனித அந்தோனியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பொழுது அவருடைய நல்வாழ்வில் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானி. ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் அங்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கத்திரன் தோன்றி மறை உரை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது வந்து சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமணம் கொண்டுள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தமாறை திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருடன் உண்மை மன்றாடுகின்றோம். இப்பணியினால் நீர் உடம் தனிய திருவுடமானி இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னி மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், எங்கள் மண்ணின் மறை சாட்சி முத்தி பேறு பெற்ற தேவ சகாயம் பிள்ளை மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திருச்சபை அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரிவிஜூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார். நீர் விரும்பியபடி உம் திருவுணர்கினை குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இறக்கமடு தந்தையே, இயங்கும் சிலருடன் இருக்குமுடைய மக்களை தயவாய் ஒரு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு வந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடலே
மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு இருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இத்திருவிருந்தின் வழியாக தன்னை நமக்கு உணவாக தந்து நாம் விரும்பி வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் நமக்கு தர நாம் எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. தக்க ஒழுக்கத்தோடு கூடிய கத்தோலிக்கர் மாத்திரமே குருபானா சுவீகரிக்கவும்.